இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு பேன் சூடானதுமே 3 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் தான் போடணும், 4-5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இது மூணுத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கலாம். இது மூணுத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. ஏன்னா கருகிடுச்சுன்னா பொடி நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்ருக்கலாம். இது கூட 10 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுப்போம். அரிசியும் ஆட் பண்ண பிறகு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் கருவேப்பிலை ஆல்ரெடி காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சது இல்லைன்னா பச்சை கருவேப்பிலையும் நம்ம நல்லா அலசி ஆற விட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நம்ம வறுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் 5 to 6 டைம்ஸ் சாம்பாரில் ஆட் பண்ணுற அளவுக்கு தான், அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் பொடி அரைக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டு. நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கோல்டன் கலரில் வந்ததுமே அதை ஆற விட்டுட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு அந்த பவுடரை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வச்சு சாம்பார் செஞ்சிங்கன்னா சாம்பார் அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.